அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகைன் சொனாலிக்காவோட ஒரு சேலஞ்சர் ரொட்டவேட்டர் தான் பார்க்க போறோம். அது பேர்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேலஞ்சர்னு வச்சிருக்காங்க. இப்போ இந்த ஃபீல்டு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இந்த கல்லு ரொம்ப இப்போ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா தான் இருக்கு. அதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஃபினிஷிங் இருக்குன்னு நீங்களே லைவாவே பாத்துக்கலாம். அண்ணன் தான் பாத்தீங்கன்னா இந்த வண்டி ஓட்டிட்டு இருக்காரு, அதாவது இந்த ரொட்டவேட்டர் பிளஸ் இந்த வண்டி வந்து ஓன் பண்றாரு. இப்போ அவரோட தரப்புல இருந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம். அண்ணா உங்க பேரு என்ன ஊர்லங்கண்ணா இருக்கீங்க? சேலம் மாவட்டம், அது பெத்தங்கம்பளை வட்டம், குமாரபுரம் வில்லேஜ். சரிங்கண்ணா, இப்போ இந்த டிராக்டர் ஃபீல்ட்ல எவ்வளவு நாளாங்கண்ணா இருக்கீங்க? 22 வருஷமா இருக்கு. 22 வருஷமா இருக்கிறீங்க. என்னென்ன டிராக்டர்லாம் அது வரைக்கும் வச்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் மகேந்திரா, சோராஜ், இப்போ எம்எஃப். அதாவது இந்த நிறைய இம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணிருப்பீங்க, அதே மாதிரி நிறைய ரொட்டவேட்டர் யூஸ் பண்ணிருப்பீங்க. இப்போ இந்த சொனாலிக்கால இந்த சேலஞ்சர் பேருக்கு ஏற்ற மாதிரி அது சேலஞ்சரா வந்து உங்களுக்கு நல்லாவே எனக்கு தெரிஞ்சு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு தெரியுது. பட் நீங்க சொல்லுங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி இருக்கு? நான் இதுக்கு முன்ன 3 கம்பெனி ஓட்டி இருக்குங்க. இப்போ ரீசெண்டா ஒரு 6 மாசம் அளவில் தான் இந்த வாங்கியிருக்கிறேன். இதோட ரெண்டு பிளேடு ரெண்டு செட் மாத்திட்டீங்க. மற்றதுக்கு இது தெளிவா இருக்கு. எங்களுக்கு கொஞ்சம் நல்ல பேர் வருது. உங்களுக்கு இப்போ அவர் ஓட்டும் போதே பார்த்தோம், ரொம்ப கல்லுக்கெல்லாம் வில்லேஜ் கல்லுக்காடு அந்த அளவுக்கு இருக்கும்போது உங்களுக்கு அதாவது மெட்டீரியல் குவாலிட்டியா இருக்கட்டும், உங்களுக்கு அந்த லைஃப் ஃபினிஷிங் இதெல்லாம் எப்படி வருது உங்களுக்கு? இல்லை, மற்ற ரொட்டேட்டர் காட்டியும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஃபினிஷிங் சரியாக வருது. மற்றதெல்லாம் பண்ணால் கரையாக திட்டா தெரியும். ஆனால் இது அப்படி இல்லை, கொஞ்சம் லைனாக வருது. ஆனால் பக்கத்தில் வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கிராமம், வேலூர் ஒரு 5 கிலோமீட்டர் தான். இனிவென்ட் டெரேட்டர்ஸ் ஒரு கம்பெனி டீலர் அவர். நாங்கள் தேவைன்னா போய் கேட்போம், அவர் உடனே செஞ்சு கொடுத்துட்றாரு. எங்களுக்கு என்ன தேவையோ கொடுத்துறாரு. சப்போஸ் ஏதாவது ஃபால்ட்னா வந்து பார்த்துட்டு போயிடுறாரு, பார்த்துறாரு. அவர் வந்து சரியான ஹெல்ப் பண்ண. வாரத்தில் ஒரு நாள் எங்களை வந்து மீட் பண்ணிடுவார். அவர் கொடுத்த 6 மாதம் தான் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20 டைம் வந்து எங்களை பார்த்துருக்காரு. அப்போக்கப்போ அட்வைஸ் என்ன பண்ணோம், ஆயில பிளேடு எல்லாம் பார்த்து சொல்கிறாரு. நல்லா சப்போர்ட்டாக பண்ணுறாரு. டீலர் நல்ல டீலராக இருக்கும், எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இப்போ கத்தி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் கத்தி தான், ஓன் பிராண்டு சொனாலிக்காவோட கத்தி இருக்காங்க இல்லையா? லைஃப் எப்படி வருது உங்களுக்கு? லைஃப் வந்து 80 மணி நேரம் வருது. 80 மணி நேரம் வருது. சேடைக்கே வருது. சேடைக்கு புழுதிக்குங்க ரெண்டுக்கும் கலந்து ஓட்டதால எங்களுக்கு பெருசா தெரியாது. ரெண்டுக்கு பார்த்தா 80 to 90 மணி நேரம் நார்மலா வருது. மற்றபடி உங்களுக்கு இந்த பரம்பு மண்ணு இழுக்கிறதா இருக்கட்டும், அதாங்க. இப்ப நாங்க பரம்பு வந்து டிராக்டர்ல வந்து தனியா ஒரு பரம்பு இல்லை மரத்துலயே போட்டு இது பண்ணுவோம். ஆனா மற்ற பரம்புலாம் போட்டுனா அந்த சைட்ல காட்ட முடியுமா? சைட்ல பார்த்தா கிழிஞ்சிருது. இப்ப கிட்டத்தட்ட நான் 6 மாசம் ஓட்டுறோம், பரம்பு யூஸ் பண்றதே கிடையாது. இதுலயே ரிவர்ஸ்லயே தள்ளிக்கும், இதுலயே போட்டு நியூட்ரல் போட்டு ரிவர்ஸா தள்ளிடுவோம். ஆனா செம்ம நல்லா இருக்கு. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு இப்போ நம்ம ஒரு ரொட்டவேட்டர் வந்து நமக்கு நல்லா இருக்கும்னா ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் பக்கத்துலயே இருக்குங்களா, அங்க போய் கேட்டோமா எதுவும் தந்துடுறாங்க, எல்லாமே கொடுத்துட்றாங்க. அதெல்லாம் டிலே பண்றதில்ல. அப்படியே ஒரு நாளும் ஒரு 2 நாள் 3 நாள் ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்துருவாரு. இப்போ மெயின்டெனன்ஸ்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு செலவு வைக்கிறீங்க? இது புது ரொட்டேட்டர்லாம் மெயின்டெனன்ஸ் அதிகம் வரல, போக போக தான் தெரியும். ஆனா நல்லா இருக்கு. 6 மாசம் அளவுக்கு பெருசா ஒன்றும் மெயின்டெனன்ஸ் செலவு வரல. சேடைகளும் நல்லா இருக்கு. புழுதிக்கு எப்படின்னு இருக்கு? புழுதி சைனிங் நல்லா வருது. சைனிங் நல்லா இருக்கு. சைனிங் வருது, அதுக்கு ஆழமாவும் வருது. இன்னும் குறை சொல்ற அளவுக்கு இல்லை. சரிங்கண்ணா, இப்போ இத அந்த டீலர் பத்தி சொல்லிருங்கண்ணா, எங்க எடுத்தீங்க, அவங்க எப்படி இது பண்றாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிருங்கண்ணா. வேலூர்ல இனிவென்ட் டெரேட்டர்ஸ் ஒரு டீலர் வச்சிருக்காரு. அவர் வாங்க பின்னாடி தான் எங்களுக்கு பழக்கம் வந்தது. போய் கேட்டோம், 3 பிட்டா அமௌண்ட் கட்டணும். அவர் சப்போர்ட் பண்ணாரு. அப்போ நான் வந்து நேரடியாக வந்து பார்ப்பாரு, என்கிட்ட பேசுவார். சப்போஸ் வந்து 2-3 டைம் வந்து நாங்கள் எங்கே உழவு ஓட்டுறோமோ அங்கே வந்து பார்த்து நேரடியாக அவர் பார்த்துட்டு கம்பெனிக்கு கொடுத்தாரு, ரிப்போர்ட்டும் கொடுத்தாரு. ஆனால் இப்போ அவர் ஓப்பன் பண்ணி 2 வருஷம் தான் இருக்கும். அவரோட பரவாயில்ல, நல்லா பண்ணுறாருங்களா? ஸ்பேர் ஏதாவது இல்லைன்னா கூட அவர் தருவிச்சு வாங்கி கொடுத்துறாரு. இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுங்களேன்,
இப்ப எப்படி அவர் நம்பி எடுக்கலாமா? இப்ப ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, எப்படி ஸ்பாட்டுக்கு வந்து அட்டன் பண்ணுவாங்களா? இந்த பயம்லாம் ஒரு சிலருக்கு இருக்கு. அதான் எங்களுக்கு 20 டைம் வந்து இப்போ எடுத்து 6 மாசம் ஆகுது, 20 டைம் வந்து பார்த்துட்டு போயிட்டாரு. அப்போ கிட்ட ஃபோன் தேவைன்னா கேட்டுக்கும். ரெண்டாவது நாங்கள் அதே ஃபீல்டு தான், பெருசாக அவர் சொல்லவே மாட்டோம். அவர் எங்களை வந்து அடிக்கடி வந்து பார்க்குறாரு. சரி சரிங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சரி, ரொம்ப நன்றிங்கண்ணா. அதாவது இந்த இதை பத்தி வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. பார்க்குற மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப நன்றிங்கண்ணா. தேங்க்ஸ்.